1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டிருப்பாய். நான் ஈசாயின் குடும்பத்தில் ஈசாயின் குமாரரில் ஒருவனை எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு அவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னிடத்திற்கு நான் இப்பொழுது அங்கே அனுப்ப போகிறேன், உன்னை நான் அங்கே அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது, சாமுவேலுடைய தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் தரையில விழவில்லை. சாமுவேலுடைய தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் தரையிலே விழவில்லை. எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தார். அநேக காரியங்களை அவர் தரிசிக்கிறவர், பார்க்கிறவர், தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவர். அவர் துக்கித்து கொண்டிருந்தார். யாருக்காக துக்கித்து கொண்டிருந்தார்? சவுலுக்காக, தேசத்துக்காக, தேசத்தின் ராஜாவிற்காக, தேசத்தின் ராஜாவினுடைய, தேசத்தின் அதிகாரியினுடைய அநேக பாவ பழக்கங்களுக்காக, தேவனுக்கு விரோதமாக ராஜா எழும்பது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக, சவுல் கீழ்ப்படியாதது நிமித்தமாக சாமுவேல் துக்கித்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தில் ஒருவனை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக அவர் ஏற்படுத்துகிறதற்கு, அவர் ராஜாவாக அவர் தெரிந்து கொள்ளுகிறதற்கு, ராஜ்ய பாரத்தை ஒருவன் கையில் கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். ஆமென். கர்த்தர் சாமுவேலை பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து சாமுவேலுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, தீர்க்கதரிசிக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசி அவ்வளவு நேரம் ராமாவில் இருந்து தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, அநேக தீர்க்கதரிசன புத்திரர்கள் உண்டு, அநேக சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உண்டு. அவர்களை ஊழியத்தில் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிக்கு இப்போ கர்த்தருடைய ஒரு வேலை ஒன்று வருகிறது. ஒரு சத்தம் அவருடைய காதுகளில் துணிக்கிறது. என்ன துணிக்கிறது? நீ சவுலுக்காக இனி துக்கிக்க வேண்டாம். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவனிடத்திற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ தீர்க்கதரிசி அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு நேர்வழியான பாதையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் அப்படியே டைரக்ஷனை மாற்றுறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரம் நம்முடைய டைரக்ஷனை மாற்றுவார். கர்த்தர் சில நேரம் நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேரே வந்து நம்முடைய திசையை கர்த்தர் சற்று திருப்புவார். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் திசையை திருப்புகிறார். எதற்காக திருப்புகிறார்? உன் கொம்பை எடுத்துக்கொள், அதை தைலத்தால் நிரப்பு. நீ அபிஷேகம் பண்ணிவிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. உனக்கு ஒரு பிரதானமான ஊழியம் வந்து இருக்கிறது. இதுவரை நீ தீர்க்கதரிசிகளுக்கு இம்பார்ட் பண்ணிட்டு இருந்த, இதுவரை நீ தீர்க்கதரிசிகளை அபிஷேகித்துக் கொண்டிருந்த, இதுவரை இளம் தீர்க்கதரிசிகளை நீ வழி நடத்தி கொண்டிருந்தாய். ஆனா இப்போ உனக்கு ஒரு வேலை வந்து விட்டது. ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். கர்த்தர் சாமுவேலை பெத்லகேமுக்கு அனுப்பினார். கர்த்தர் சாமுவேலை பெத்லகேமுக்கு அனுப்பினார். இப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. நீ ஒரு காளையை எடுத்துட்டு போ, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. ஈசாய் பெத்லகேமிலே ஒரு பயங்கரமான ஒரு செல்வ சீமான். அவர் யாருடைய பேரன்? ஈசாய் யாருடைய பேரன்? போவாசினுடைய பேரன். போவாஸ் ஒரு பெரிய நிலக்கிழார். அவர் ஒரு பெரிய ஜமீன்தார் போல. அநேக நிலங்கள் அவருக்கு உண்டு, அநேக வயல்கள் அவருக்கு உண்டு.
போவாசனுடைய பேரன், இன்னும் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா போவாசுடைய வாரிசு, போவாசுடைய வாரிசு. அப்போ அவர் பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்தார். மாத்திரமல்ல, இந்த ஈசாய் என்கிறவன் அங்கிருந்த அந்த கிராமத்திலிருந்த அநேகரை காட்டிலும் மதிப்புக்குரியவனாக இருந்தான். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 18வது வசனம். 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ஈசாயின் குமாரன். தாவீதை அட்ரஸ் பண்ணும் பொழுதே எப்படிதான் அட்ரஸ் பண்றாங்கன்னா, ஈசாயின் குமாரன், ஈசாயின் குமாரன் என்று. அப்படியானால் ராஜாவுக்கு ஈசா என்பவன் யார் என்று நன்றாய் தெரிந்திருக்கிறது. நம்ம ஊரில் எப்படி பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளை நம்ம எல்லாருக்கும் தெரியுமோ, டாடா குடும்பத்தை நமக்கு நல்லா தெரியும், அம்பானி, அதானி இவர்களை போன்றவர்களை எப்படி நல்லா தெரியுமோ, அதே போல ஈசா என்கிறவர் அந்த தேசத்தில் மிகவும் மதிக்கப்படத்தக்கவராக இருந்தார். அவர் ஒரு செல்வ சீமானாக இருந்தார். இந்த குடும்பத்தினிடத்திற்கு கர்த்தர் யார் அனுப்புகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இப்போ சொல்லுறாரு, நீ உன் கையில் எதை எடுத்துட்டு போ? ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீ பெத்லகேமுக்கு போ, கொம்பை தைலத்தால் நிரப்பிட்டு போ. அதுக்கப்புறம் போன பிறகு யாரை அபிஷேகம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டளைகளை அவர் கொடுக்கும் பொழுது, சில திட்டங்களை கொடுக்கும் பொழுது, சில காரியத்தை அவர் செய்ய சொல்லும் பொழுது, ஒருவேளை நமக்கு தெரியலாம், ஆண்டவரே வாட் இஸ் தி டெஸ்டினி, கடைசியில் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துருச்சுல்ல, ஃபர்ஸ்ட் கமாண்டுக்கு கீழ்ப்படிங்க, மீதியே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படியே கீழ்ப்படிந்து கொம்பை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு காளையும் பிடித்துக்கொண்டு அவர் பட்டணத்துக்குள்ளே செல்லுகிறார். 4வது வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லகேமுக்கு போனான் என்று அல்ல, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். ஆமென். அப்படியானால் கொம்பை எடுத்திருக்கிறார், அதை எண்ணெயால் என்ன செய்திருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார், தைலத்தால் நிரப்பி இருக்கிறார். மாத்திரமல்ல, நல்ல ஒரு காளையை, பழுதற்ற ஒரு காளையை என்ன செய்திருக்கிறார்? அவர் தேடி கண்டுபிடித்து அதற்காக சாமுவேல் தன்னுடைய பிரயாசங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? போட்டிருக்கிறார். பிரயாசப்பட்டு கர்த்தர் சொன்னதை செய்து இப்போ அவர் எங்க போறாரு? பெத்லகேமுக்கு போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு பிள்ளை கர்த்தர் சொன்னார்னா செய்யறதுக்கு எப்போயுமே ஆயத்தமா இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலையும் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் தேடுகிறார். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் தேடுகிறார். இந்த தேசத்தை இன்றைக்கு மாற்றுகிறதற்கு, இந்த இந்திய தேசத்தை மாற்றுகிறதற்கு, தமிழகத்தை மாற்றுகிறதற்கு, கர்த்தர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு, இங்கிருந்து பற்றி பிடிக்கிற எழுப்புதல், இந்த தேசத்தை பற்றி பிடிக்கிறதுக்கு கர்த்தர் சில கீழ்ப்படிதல் உள்ள அபிஷேகம் பெற்ற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் நான் ஏதோ சாதாரணமாக, இந்த உலகத்தின் பார்வையில் நான் சாதாரணமானவன், இந்த உலகத்தின் பார்வையில் நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், இந்த உலகத்தின் பார்வையில் நான் ஒன்றுமில்லாதவன், திறமையற்றவன், கிருபையற்றவன், எதுவும் என்னால் முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் என்று உங்களுக்கு வரும் பொழுது அந்த சத்தத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை எப்பொழுது நாம் அங்கீகரிக்கிறோமோ, அந்த ஜீவன் எப்பொழுது நம்மை தொடுகிறதோ, அந்த ஜீவனை எப்பொழுது நாம் உட்கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆகவேதான் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். ஆமென்.
கர்த்தருடைய சத்தத்தின்படி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற மனுஷன் என்ன நடக்கும் தெரியுமா? அப்பொழுது அதே 4வது வசனம், அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷனை கண்டு ஜனங்கள் நடுங்குவார்கள். ஆமென். இன்னைக்கு ஏன் சபையை பார்த்தா ஒரு நடுக்கம் உண்டாக மாட்டேங்குது தெரியுமா? இன்னைக்கு ஏன் சபையை பார்த்தா ஒரு பயங்கரம் உண்டாக மாட்டேங்குது தெரியுமா? சில நேரத்தில் நம்ம கர்த்தர் சொன்னதை செய்து பெத்லகேமுக்கு போகல. பெத்லகேமுக்கு போறோம், ஆனா கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு பெத்லகேமுக்கு போறோமா? ஆயத்தத்தோட போகிறோமா? ஊழியத்துக்கு செல்கிறோம், எந்த விதமான ஆயத்தத்தோடு செல்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக செல்கிறோம், ஒருவரை ஊழியத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறதற்காக செல்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய போகிறோம். எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் செல்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வார்த்தையினாலும் செய்கையினாலும் புறஜாதியாரை கீழ்ப்படிய பண்ணும்படி அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. வார்த்தையினாலும் செய்கையினாலும் புறஜாதியாரை கீழ்ப்படிய பண்ணும்படி. ஒரு கிராமத்தில் ஒரு தேவ ஊழியர் கிராம கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறார். 3 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நல்ல மியூசிக் டீமோட போயிருக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஒரு கிராமத்தில் 3 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு 50-60 சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் கன்வென்ஷனில் என்ன செஞ்சுருக்கிறார்? உட்காந்துருக்கிறார். இங்கே பாட்டு பாடுறது எத்தனை பேர்? 3 பேர். பின்னாடி பயங்கரமாக மியூசிக் டீம்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? கன்வென்ஷனில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அடுத்தது செய்தி வேலை வந்துருச்சு. அதனால் அவங்க சோர்ந்து போகலை, கன்வென்ஷனை நிறுத்தலை. இப்போ செய்தி வேலை வந்துருச்சு. இப்போ ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு, 3 பேர் செய்தியை கேட்குறாங்க. யாருன்னா பாடிட்டு இருக்கிற 3 பேர் அங்கே போயிட்டாங்க, அங்கே உட்காந்துருக்கிற ஆள் இங்கே வந்துட்டார். வேற ஒன்றும் இல்லை, கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கன்வென்ஷனில் ஆளே வரல. பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டாருங்கிற வார்த்தையை செய்தியாளர் ரொம்ப பயங்கரமாக செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். செய்தி கொடுக்கிற வேலையிலேயே பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு ஓன்னு ஒரு ஆள் வந்து ஸ்டேஜில் வந்து விழுந்துட்டார். முன்னாடி வந்து ஊழியர் என்ன பண்ணிட்டார்னா, இப்போ பிரசங்கம் பண்ண வேண்டியது நான் கிடையாது, இனிமேல் பிரசங்கம் பண்ண வேண்டியது இந்த பிசாசுன்னு சொல்லி அந்த பிசாஸ் பிடிச்ச அசுத்தாவியில் அலக்களிக்கிற அந்த நபரிடத்துல மைக்க கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்த ஊர் என்ன செஞ்சிருச்சு? கூடிருச்சு. மொத்த ஊர் கூட்டினவுடனே எல்லார்ட்டையும் கேட்டிருக்காரு, இதை விரட்டணுமா இந்த ஊரை விட்டு? அவங்க ஆமாயா, இதுதான் எங்கள் ஊரில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவனால் பெரிய தொல்லையாக இருக்குது, இதை விரட்டிட்டா எங்கள் ஊரில் என்ன உண்டாயிரும்? அப்போனா எல்லோரும் வந்து உட்காருங்க. இப்போ சேரெல்லாம் என்ன செஞ்சிச்சு? நிரம்பிட்டு. இப்போ எல்லோரும் இயேசுவேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது சொல்ல ஆரம்பித்தாங்க, பிசாசு ஓட ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க வார்த்தையினாலும் செய்கையினாலும் புறஜாதியாரை கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் வல்லமையினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை அல்லாமல் வேறொன்றையும் நான் சொல்ல துணிவதில்லை. இன்னைக்கு சபையில் இப்படிப்பட்ட அதிகாரம் வெளிப்படணும்னா சாமுவேலை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்து பெத்லகேமுக்கு போனான். தைலத்தால் கொம்பை நிரப்பினான். நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? எந்த அளவுக்கு நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நிரப்பப்படுகிற அனுபவம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு, சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? சபையானது கர்த்தருடைய செய்கைகளை நிரூபிக்க வேண்டுமே ஆனால், இயேசு செய்தவைகளை இன்றைக்கு சபை செய்ய வேண்டுமே ஆனால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததிலும் செய்வான், நான் செய்ததிலும் அதிகம் செய்வான். இந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த உலகிற்கு நாம் நிரூபிக்க வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் மறுபடி நம்முடைய தேசத்தில் நடக்கணும்.
அப்போஸ்தல நடபடிகள் மறுபடி நம்முடைய தேசத்தில் உண்டாகணும். அப்போஸ்தல நடபடிகள் அது விசுவாசிகளின் நடபடிகள், அது ஜெபத்தின் நடபடி, அது பரிசுத்த ஆவியானவரின் நடபடி, அது சீஷர்களின் நடபடி, அது அப்போஸ்தலர்களின் நடபடி. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. வசனம் பெருகிறது மாத்திரமல்ல, அபிஷேகத்தில் அவர்கள் நின்றார்கள், அபிஷேகத்தில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் நிரப்பப்பட்டதினாலே நிரம்பி வழிகிற அனுபவம் அவர்களிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பி பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே ஒரு பிரசங்கம். 120 பேர் இருந்த சபை ஒரே நாளில் 3000 பேராய் மாறிற்று. 120 பேர் இருந்த சபை அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல், அந்த கிருபையின் மேல் கிருபை பெற்ற சந்ததிங்க நீங்களும் நானும். கிருபையின் மேல் கிருபை பெற்ற சந்ததியாய் கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ள போறாரு, அங்க பட்டணம் நடுங்குது. அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் உள்ளே செல்லுகிறார், பட்டணம் நடுங்குகிறது. இன்னைக்கு சில எல்லைகளுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கும் பொழுது அங்க இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகணும். அங்க இருக்கிற டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸுக்கு, அந்த திசைகள்ல போராடுகிற பொல்லாத கிரியைகளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகணும். இயேசு உள்ள போறாரு, அந்த திசைகள்ல இருக்கிறவன் தான் லேகியோன். அந்த திசைகள் டெரிட்டோரியல் ஸ்பிரிட், அந்த திசையில அன்னைக்கு அந்த ஆவி கிரியை செஞ்சிருக்கு. அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். நான் கேரியர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை சுமக்கிறவங்க, அபிஷேகத்தை சுமக்கிறவங்க. நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, அந்த வீட்டுக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள இயேசுவும் வருகிறார். ஹல்லேலூயா. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சபையை பார்த்து இன்னைக்கு உலகம் நடுங்கும். ஆமென். இதுவரை நடுங்கலன்னா இனிமே நடுங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் சபை மேல் வைத்திருக்கிறார். சபைனா யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? உங்களையும் என்னையும் சொல்லுகிறேன். கர்த்தர் நம் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ என்ன கேட்குறாங்க? அவனோடு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா? அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நான் சும்மா தான் வந்தேன், பலி விருந்துக்கு என்ன செஞ்சேன்? வந்தேன், பலி இடுகிறதற்காக வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஜனத்தின் மூப்பர்கள், பெத்லகேமில் இருக்கிற எல்லா மூப்பர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஈசாயையும் அவன் குமாரனையும் பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றார், அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார், அவர்களை பலி விருந்துக்கு அழைக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயையும் அவனுடைய குமாரரையும் பரிசுத்தம் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி பரிசுத்தம் பண்ணான். ஆங்கில வேதாமத்தில் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கும் அந்த வேர்டு. he sanctified them. அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்தம் பண்ணுகிறான். அங்கே அந்த 5வது வசனத்தில், மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆமாப்பா, ஆண்டவர் என்னைய பலி கொடுக்கறதுக்காக என்ன செய்திருக்கிறார்? அனுப்பியிருக்கிறாரு. பலி விருந்துக்கு நீங்கள்லாம் வாங்க. இப்போ காளையை சும்மா என்ன செய்யல, கொண்டு வரல. காளையை என்ன செஞ்சிருப்பார்? பரிசுத்தம் பண்ணுறதுக்கு பலியிட்டிருப்பார். ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டாதான் பாவம் மூடப்படும். பாவம் கழுவப்படாது, பாவம் மூடப்படும். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் பாவத்தை கழுவும். ஆனால் இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவத்தை மூடும். இப்போ இந்த ரத்தம் சிந்தப்பட்டாதான் இங்க பாவம் நிவர்த்தியாக்கப்படும். அதற்காக இந்த காளை அடிக்கிறார். இந்த காளை என்ன செய்யப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே பலியிடக்கூடிய பலிபீடம் எங்க இருக்குன்னா ஷீலோல தான் இருக்குது. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம்.
அன்னாள் இங்கே தான் வராங்க. சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி சீலோவுக்கு தான் வராங்க. எதுக்கு வராங்க? பலியிடுறதுக்கு வராங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தீர்னா உமக்கு தருகிறேன். ஆனால் இப்போ சாமுவேல் எங்கே போய் பலியிடுறாரு? எங்கே போய் பலியிடுறாரு? பெத்லகேமில் போய் பலியிடுறார். அங்கே பலிபீடம் கிடையாது. அங்கே பலிபீடம் கிடையாது. அவர் எப்படி பலியிட்டார் என்று சொல்லி இங்கே எழுதவில்லை. ஆனால் அவர்களை பரிசுத்தம் பண்ணினான். பரிசுத்தம் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து வச்சாச்சு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேலுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே, சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழல. ஆனா சாமுவேல் சொன்ன வார்த்தை தரையில விழுந்ததுன்னா அவர் எலியாவை பார்த்து சொன்னதுதான். ஏன்னா அது சாமுவேலுடைய வார்த்தை, அது கர்த்தரின் வார்த்தை அல்ல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ண, அவனை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும். இப்போ இந்த வார்த்தை எங்கே விழுந்துட்டு? தரையில் விழுந்துட்டு. எங்க உங்களை பார்த்து எந்த மனுஷனாவது ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த வார்த்தை நிச்சயம் தரையில் விழும். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார்னா அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். மனுஷர்கள் சில நேரம் உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் கிரியையை பார்த்து, உங்கள் ஆக்டிடியூடை பார்த்து, உங்கள் ஆக்டிவிட்டியை பார்த்து பேசலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகள் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். கலங்க வேண்டாம். எத்தனை மனிதர்களுடைய வார்த்தைகள் என்னை குத்துகிறது, மனிதர்களுடைய வார்த்தைகள் என்னை உடைக்கிறது. நான் உடைக்கப்பட்ட சூழல்ல இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் அழைக்கப்படாதவனாய், நிராகரிக்கப்பட்டவனாய் இந்த சூழல்ல நான் கடந்து வந்திருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள் இருதயத்தை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதற்காகவும் நீங்கள் துக்கிக்க வேண்டாம், எதற்காகவும் நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் யார்? நம்முடைய முகத்தை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் எதை பார்த்து யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார்? உங்கள் இருதயத்தை பார்த்து, உங்கள் உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உங்களா எல்லாராலும் காயப்படுத்தப்பட்ட அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை இந்த வீட்டுக்கு உள்ள இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு வெளியே துரத்தப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், இல்ல வெளியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை மற்றவங்க எல்லாம் ராணுவத்தில் இருக்கலாம், இவன் மட்டும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கலாம். பரவாயில்ல, ஆனா அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அழைக்கப்படலைங்க, தாவீது அழைக்கப்படல. 8வது வசனம், அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். கடந்து போக பண்ணினான்னா என்ன? சாமுவேல் இப்படி நிற்கிறாரு. இப்போ ஈசாய் என்ன பண்றாராம்? கடந்து போக பண்ணினார்னா. அப்போ நான் நினைக்கிறேன் அபினதாப் ரொம்ப நல்ல வாட்ட சாட்டமா, ரொம்ப நல்ல பிசிக்கோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்து போகும்போதே ரொம்ப ஜைஜாண்டிக்கா நடப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இவன் நடைய பார்த்து சாமுவேல் என்ன ஆயிடுவான்? இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. இவன் நடைய பார்த்து சாமுவேல் ஃபிளாட் ஆயிடுவாரு. இவன் நடக்கிற ஸ்டைலை பார்த்து, இவன் நடக்கிற கெத்தை பார்த்து, இவனோட போஸ்டரை பார்த்து, இவன் ஷோல்டர்ஸை பார்த்து, இவன் நடக்கிற ஸ்டைலு, இவனோட ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் பார்த்து சாமுவேல் ஃபிளாட் ஆயிடுவாருன்னு நினைச்சு அவன் நடக்க விடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என்னனாலும் நடந்துக்கோப்பா, யூ ஆர் நாட் செலக்டட், யூ ஆர் ரிஜெக்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஈசாய் 9வது வசனம், சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
அடுத்தது 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேர் எல்லாரையும் அனுப்பியாச்சுங்க, எல்லாரையும் அனுப்பியாச்சு. ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிறப்பான வஸ்திரம் உடுத்திருக்கலாம், பலி விருந்து என்று சொல்லி அவர்கள் சிறப்பான காரியங்களை செய்திருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் they were rejected. ஆண்டவர் சூஸ் பண்ணல. இப்போ சாமுவேலுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா அந்த வீட்டில் 7 பேர் தான் இருக்காங்க, 7 பேர் வந்தாச்சு, 7 பேர் என்ன செய்யலை, ஆண்டவர் செலக்ட் பண்ணல, அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. ஒரு செகண்ட் சாமுவேலுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டோமோ, துக்கம் என்னை ஆண்டு கொண்டதுனால ஏதோ ஒரு நினைப்பில் என்ன செஞ்சிட்டனோ, கொம்புல தைலத்தை நிரப்பி வந்துட்டனோ, ஆண்டவர் இல்லை இல்லைங்கிறாரு. ஆனால் சாமுவேலுக்குள்ள ஒரு விசுவாசம், அவர் இருக்குன்னா இருக்குதாங்க, அவர் அபிஷேகம் பண்ண போறாருன்னா பண்ண போறாரு தான், அவர் செய்ய போறாருன்னா செய்ய போறாரு தான். மாம்சத்தில் ஒருவேளை சாமுவேல் இப்படி நினைச்சிருக்கலாம். சில நேரம் நமக்கு மாம்சத்தில் ஒரு போராட்டம் வரும் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுது பாருங்க. எங்க வாக்கு தத்தம் நிறைவேற மாதிரியே தெரில, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேற மாதிரியே தெரில, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற மாதிரியே தெரில, நானும் ஜெபத்தை கூட்டிக்கிட்டே இருக்கேன், சூழ்நிலை நெகட்டிவா கீழே போய்கிட்டே இருக்குது. ஜெபத்தை கூட்ட இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லாம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஆப்போசிட்டால போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா கொஞ்சம் அமைதியா இருந்து சில கேள்விகளை கேட்கணும், சொன்னார்னா செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சாமுவேல் என்ன கேள்வி கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வாடா, அவன் வர நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், பலி இருக்க மாட்டேன். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்னா ஐ திங்க் தேர் மஸ்ட் பி a special chair for him. கண்டிப்பா அவனுக்காக, சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக ஒரு சிறப்பான ஒரு நாற்காலி இருந்திருக்கலாம் பந்தியில. இப்போ அந்த நாற்காலி காலியா இருக்கிறது. ஏன்? தாவீது வரல. 8வது ஒருத்தன் இருக்கிறான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். தாவீதினுடைய மறுபக்கம் என்னவென்றால், அவன் தன்னுடைய வீட்டில் புறக்கணிக்கப்பட்டவன். ஈசாய் ஒரு செல்வ சீமானா இருந்தான். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். வில் வித்தையை வாசியுங்கள். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. போதும், அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. வில் வித்தையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும்படி, யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த யாசேரின் புஸ்தகம் என்பது யூதர்களுடைய ஒரு விளக்க உரை போன்ற, ஒரு எபிரேய பாஷையில் இருக்கிற விளக்க உரை போன்ற புஸ்தகம். அங்கே ஈசாயை குறித்து சில நான் அந்த புஸ்தகத்தை படித்ததில்லை, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற, ஒரு சிலர் சொல்லுகிற, அதை படித்து அதை ஆராய்ச்சி செய்து விளக்கினவர்கள் சொல்லுகிறதை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அங்கே என்ன போட்டிருக்கிறது என்றால், ஈசாய்க்கு ஒரு பெரிய குழப்பம் வந்ததாம். ஏனென்றால் பெத்லகேம்ல நியாயாசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராய், நியாய சங்கத்தில், அந்த நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு கொடுக்கிற அந்த சங்கத்தில் ஈசாய் ஒரு முக்கியமான நபராய் இருந்தார். ஆனா ஈசாயுடைய தாத்தா யாரு? போவாஸ். அவருடைய மனைவி யாரு? அவங்க எந்த பெண்ணு? புறஜாதியர். அதன் நிமித்தமாக புறஜாதியார் வம்சத்தில் வந்து மிக்ஸாயி வந்த இவர் எப்படி நியாயாசனத்தில் நியாயம் தீர்க்க உட்காரலான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருதான். அந்த நேரத்தில் இவர் போஸ்ட் என்ன செய்யுது, கலருது. அந்த போஸ்ட்டை விட்டு இவரை தூக்குறதுக்காக சில பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவர் செய்த சில தந்திரங்கள், சில சீப்பான காரியங்கள், அப்போ நடந்த சில காரியங்களில் பிறந்தது தான் யாருன்னா தாவீது. ஆகையினால தான் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 22
அவன் பிறக்கும் பொழுதே புறக்கணிக்கப்பட்டவன். 10வது வசனம், சங்கீதம் 22:10. கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். ஈசாய் அந்த பிரச்சனை வந்ததுனால யாரை திருமணம் பண்ண அவர் திட்டம் செய்தார் என்றால், ஈசாயின் மனைவியினுடைய வேலைக்காரியை திருமணம் செய்கிறதற்காக அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இதை அந்த வேலைக்காரி ஈசாயினுடைய தன்னுடைய எஜமானிடத்தில், அந்த ஈசாயினுடைய மனைவியினிடத்தில் சொல்லி இருக்கிறார். சொல்லும் பொழுது அங்கே அவர் என்றைக்கு திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாரோ, யூதர்களுடைய திருமண முறை என்றவென்றால் பெண்ணினுடைய முகம் என்ன செய்யும்? மறைக்கப்படும். எப்படி யாரு அவர் பேர் என்ன, யாக்கோபு நடந்துச்சோ அதே மாதிரி இங்க ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்கு, நடந்தது. அதுல பிறந்தது தான் யாரு? தாவீது. ஆகையினாலதான் தாவீது புறக்கணிக்கப்பட்டவனாய். இது நிமித்தம் ஈசாய்க்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு அவனுடைய பெயருக்கு அவப்பெயர் உண்டாயிற்று. இது எல்லாம் அந்த யாசேருடைய அந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறது இருக்கு, எழுதியிருக்கிறது. இது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் புறக்கணிக்கப்படுகிறான். அதே தான் சங்கீதம் 103:5 சொல்லியிருப்பார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஏனென்றால் தாய் யாரை ஏமாத்துறாங்க? அந்த திருமணத்தில் ஆள் மாறாட்டம் நடக்குது, ஏமாத்துறாங்க. அது ஒரு பாவம், ஏமாத்துறது பாவம் தானே. ஆகையினால் அவர் எழுதியிருக்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இப்போ தாவீது வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவன், ஒரு செல்வ சீமானுடைய வீட்டில் பிறந்தவன், எதையும் அனுபவிக்க முடியாது, எந்த வசதியையும் எந்த சூழலையும் எந்த வசதியான காரியத்தையும் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டவன். அதனாலதான் ரொம்ப எழுதுறார் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் நிச்சயமாகவே மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன செய்திருக்கிறார், அதை குறித்து அவர் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 118வது சங்கீதம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 118 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அவனுடைய தகப்பன் ஒரு பிரபு, அவனுடைய தகப்பன் பெத்லகேமில் ஒரு பிரபு, அவர் ஒரு தலைவர். ஆகவே தான் அவர் சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அப்படியானால் தாவீது தன்னுடைய வீட்டிலே இந்த பலி விருந்துக்கு அன்இன்வைட்டட், அழைக்கப்படாதவன். மாத்திரமல்ல, அந்த வீட்டில் தாவீது அன்ரெகக்னைஸ்ட், மதிக்கப்படாதவன். அது மட்டும் இல்ல, ராஜாவா இருக்கிறதுக்கு இவன் அன்ஃபிட்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அன்இன்வைட்டட், அன்ரெகக்னைஸ்ட், அன்ஃபிட். ஆனா இப்போ யாரு அன்இன்வைட்டடோ அவனை ஆண்டவர் இன்வைட் பண்றார். இதுவரை நீங்க அழைக்கப்படாத இடத்துலலாம் கர்த்தர் உங்களை அழைச்சி முன்னிறுத்த போகிறார். ஆமென். நீங்க வெட்கப்பட்ட அதே இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி நிறுத்த போகிறார். ஆமென். அன்இன்வைட்டட் இப்போ இன்வைட் பண்ணப்படுறான். அன்ரெகக்னைஸ்ட் இப்போ கேட்குறான், எனக்கு அவன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்களை ரெக்கக்னைசேஷன் கூட இல்லாதவன் இப்போ உனக்கு வேற ஒருத்தன் இருக்கிறானா, வேற ஒரு பிள்ளை இருக்கிறானா, உனக்கு குமாரன் இவ்வளவுதானான்னு கேட்கும்போது தகப்பன் வாயாலேயே சொல்ல வைக்கிறாரு, இன்னும் ஒருவன் இருக்கிறான். எந்த தகப்பன் இவன் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு தாயின் கற்பத்திலிருந்து அவன் வெளிவந்த பொழுதே அவனை புறக்கணித்தானோ, அதே தகப்பனுடைய வாயால ஆண்டவர் இப்ப சொல்ல வைக்கிறாரு, இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆண்டவர் நமக்காக வைராக்கியமா எழும் பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. அதுதான் இந்த பலி விருந்து. அவனுடைய சத்துருக்கள் அவனை பகைத்தார்கள். அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திற்கு 28வது வசனத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான். தாவீதோட இருதயம் எனக்கு தெரியுமா?
ஒருவேளை சிலர் நினைச்சு உங்களை பார்த்து பேசலாம், உன் நினைப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதை நினைச்சு பேசிட்டு இருக்க, எதை நினைச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சொல்லலாம். நோ, இட் வில் நெவர் பி ரைட்ஸ். அது ஒரு நாள் சரியா இருக்காது. உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது ஒரே ஒருவர் தான், கர்த்தர் மட்டும்தான். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது ஒருவர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். தாவீதுடைய இருதயத்தின் நினைவுகளை, தாவீது எப்படிப்பட்ட அவனுடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கலாம். நோ. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவன், தன்னுடைய தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன், ஒரு தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவன். மாத்திரமல்ல, தகப்பன் தான் எதை தைச்சு கொடுக்கிறார்? பலவர்ண அங்கி. சாமுவேலுக்கு அங்கி தைச்சு கொண்டு வந்தது யாரு? சாமுவேலுக்கு யார் அங்கி தைச்சு கொண்டு வந்தா? வருஷம் ஒரு அங்கி யார் தைச்சு கொண்டு வருவா? அவங்க அம்மா. இப்ப இங்க அங்கி யார் தைச்சு கொடுக்கா? தகப்பனின் அன்பையும் தாயின் அன்பையும் ஒரே நபரிடத்தில் சேர்த்து பெற்றுக்கொண்டவன் யோசேப்பு. ஆனா அந்த தாவீது அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேரோட அன்பும் கிடைக்கல. வனாந்திரத்தில் இருக்கிறான், தனிமையா இருக்கிறான், கையில் இருக்கிற கொஞ்சாடு அவனை நம்பி முழு ஆடை கூட கொடுக்கல, கொஞ்சாடு. அதான் கேட்கிறான், வனாந்திரத்தில் இருக்கிற கொஞ்சாடை நீ என்ன செஞ்ச? புறக்கணிக்கப்பட்டவன், அன்ரெகக்னைஸ்ட். ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான். ஒருத்தர் இருக்கிறாயா? இருக்கிறான். ரெக்கக்னைஸ் பண்ணப்படாதவனை ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறாரு. அன்ஃபிட்டு நினைச்சாங்கல்ல, இப்போ ஆண்டவர் அவன்தான் ஃபிட்டு. அவனை ஆள் அனுப்பி அழைப்பி, அவன் இங்க வரும் மட்டும் பந்தி இருக்க மாட்டேன். அன்இன்வைட்டடுங்க, இன்வைட் பண்ணப்படுறான். அன்ரெகக்னைஸ்டுங்க, ஆண்டவர் ரெக்கக்னைஸ் பண்றாருங்க. அன்ஃபிட்டு நினைச்சாங்க, இப்போ ஆண்டவர் அவன் தான் ஃபிட்டு ஆக்குறாரு. வெறும் ஆண்டவர் இதோட நிறுத்தல, இப்போ அவனை எல்லாத்துக்கும் மேல ஆனர் பண்றாரு. நாட் ஓன்லி இவன் தான் ஃபிட்டு, இவன் தான் இன்வைட்டட், இவன் தான் ரெக்கக்னைஸ்ட் இல்லைங்க, இவன் தான் ஆனர்ட். அவன் வர நான் உட்கார மாட்டேன், அவன் வர நான் உட்கார மாட்டேன். யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய பிரபு நம்முடைய வீட்டில் வந்து திடீர்னு அந்த நேரம் உங்கள் பிள்ளை எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, அவனை தேடி தானே நான் வந்தேன், அவன் வரட்டும், அதுக்கு பிறகு நான் வீட்டுக்குள்ளே வாரேன்னா நம்ம சும்மா நிற்போமா? எவ்வளோ ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும்? இது வேற இவர் சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, இவர் சொன்னால் அது அப்படியே நடக்குது. இவர் உள்ளே வரும்போதே கேட்காங்க, வந்தது சமாதானம் தானா, பயமும் நடுக்கமும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் வர நான் உட்கார மாட்டேன். ஐயா, எத்தனை பேர்னாலும் உங்களை அவமானப்படுத்தலாம், எத்தனை பேர்னாலும் உங்களை அசிங்கப்படுத்தலாம், எத்தனை பேர்னாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், எத்தனை பேர்னாலும் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்கள் சிச்சுவேஷனை பார்த்து உங்களுக்கு மார்க் போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறாருங்க, அவர் இன்வைட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபிட் ஆக்கி அவர் ஹானர் பண்ணுற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹானர் பண்ற ஆண்டவராக இருக்கிறார். இப்ப தாவீது உள்ளே வருகிறார், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஷம்மா வரும் பொழுது, அபினதாப் வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கல. சாமுவேல் ஈசாய் நடக்க விடுகிறார் சாமுவேலுக்கு முன்பதாக. அங்க ஆவியானவர் எந்த டிஸ்கிரிப்ஷனும் எழுதல. ஆனா இப்ப தாவீதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வரும் பொழுது எப்படி தெரியுமா இருக்குது? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் உங்களை அழைச்சார்னா இன்ட்ரோடக்ஷனோட அழைப்பார். ஆண்டவர் உங்களை அழைச்சார்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ற விதமே வேற. ஹல்லேலூயா. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாம உங்களை அழைக்கவே மாட்டார். இப்ப ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அழைக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. இவன் தான், நீ எழுந்து இவனை. இப்ப நம்ம நேரம் அப்படியே எங்க வரணும்னா 5வது வசனத்துக்கு வந்துருவோம். 5வது வசனத்துக்கு வாங்க. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட
வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள். எல்லாரும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் அவன் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாயை பரிசுத்தம் பண்ணிட்டான். 7 குமாரர்கள் அங்க இருந்தாங்க. 7 குமாரர்களையும் பரிசுத்தம் பண்ணிட்டான். எதற்காக பரிசுத்தம் பண்ணுகிறான்? இவர்கள் அபிஷேகிக்கப்பட, இதுல யாரோ ஒருத்தரை கர்த்தர் இந்த 7 பேர்ல என்ன செய்ய போறார்? அபிஷேகிக்க போகிறார். அதனால என்ன செய்யணும்? இவங்களை பரிசுத்தம் பண்ணணும். இப்போ தாவீது சும்மா ஆட்டு மந்தையில இருந்து வராருங்க. ஆடு மேய்ச்சிட்டு வராரு, வனாந்திரத்துல வராரு, வேர்த்து பூத்து வந்திருப்பாரு. எப்படி வந்திருப்பாரு? ஆடு மேய்ச்சிட்டு வந்தவர் வேர்த்து விறுவிறுத்து வந்திருப்பாரு. அது மட்டுமா, ஆடு மேலே என்ன நாத்தம் அடிக்கும் அதே நாத்தம் அவர் மேலே என்ன செஞ்சிருக்கும்? அதே ஸ்மெல் அடிச்சிருக்கும். இப்போ வாராரு, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை பரிசுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை. அவனை அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவனை பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் தேவைப்படலை. டைரக்டா அபிஷேகம். ஏன் தெரியுமா? என்ன ரகசியம் தெரியுமா? ஆண்டவர் தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டதனுடைய ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. சும்மா ஒன்றும் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளலை. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒன்னியை தெரிந்து கொள்கிறதற்காக நான் 7 பேரை ரிஜெக்ட் பண்ணி தெரிந்து கொண்டிருக்கேன். நீ தான் ஃபிட்டுன்னு காட்டுறதுக்காக, நீ தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு காட்டுறதுக்காக நான் 7 பேரை காலி பண்ணியிருக்கேன். 7 பேரை நான் புறக்கணித்து இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறார். சும்மா போய் சாமுவேல் தீர்க்கதரிசி கழுதை எங்க இருக்குன்னே கரெக்டாக சொன்னவர் பேரை சொல்லிட மாட்டாரா ஆண்டவர்? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு எங்க கழுதைக்கே தீர்க்க தரிசனம் வருது, தாவீதுக்கு வராதா? அழகா ஆண்டவர் அங்கே ஈசா வீட்டுக்கு போப்பா, அங்கே தாவீதுன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஆட்டு மந்தையில் ஆட்டு வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அவனை வர சொல்லு, அவனை தான் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லுன்னு போய் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அதை பண்ணலை. ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஒரு பெரிய மகிமையை அதுக்கு பின்னாடி வச்சிருப்பார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாடுபட்டு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடந்து செல்கிற பாதை முள்ளுகளா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வழி அது வித்தியாசமான வழியா இருக்கலாம், கரடு முரடான பாதையா இருக்கலாம். ஆனா இதற்கு பின்னணியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை இக்காலத்து பாடுகளுக்கு தக்கதாய் அல்ல. இனி வழிபடும் மகிமை அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்கு நீங்க படுகிற பாடுகளின் அளவின்படி அந்த மகிமை இருக்காது. அந்த மகிமையோட அளவே வேற, அந்த மகிமையோட அளவே வேற. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த பாதையில் நான் போகிறேன்? கர்த்தர் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார்? நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நில்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். எலியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். தாவீது வனாந்திரத்தில் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோடு பேசுகிறவனாக இருந்தான், கர்த்தரை துதித்து பாடுகிறவனாக இருந்தான். எல்லா சூழ்நிலையிலையும் அவனுக்கு ஆதாரமாக இருந்தது, அவனுக்கு அடைக்கலமாக இருந்தது, அவனுக்கு ஒரே ஒரு நபர் தான், கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோம்? அதனால தான் ரொம்ப தெளிவாய் அவரால் சங்கீதம் 22 எழுத முடிகிறது. நான் என் தாயின் கற்பத்தில் வெளிப்பட்ட நாளில் இருந்தே உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன். கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறவன் தாவீது. கற்பத்தில் வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயில் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் வெளிப்பட்ட நாளில் இருந்தே உம்முடைய சார்பில் விழுந்துட்டேன். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும். நிற்க முடியலையா? விழுந்துருங்க அவர் பாதத்தில். ஆண்டவர்கிட்ட நிற்கிறதுக்கு பலன் கேளுங்க. ஆண்டவரே, நான் தரித்து நிற்கணும், எனக்கு நிற்கிறதுக்கு மட்டும் பலன் தாங்கப்பா. உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு, உங்கள் வார்த்தையை பிடிச்சி நிற்கிறதுக்கு பலன் தாங்க. நிற்க முடியலையா? விழுந்துருங்க. நிற்க முடியலையா? விழுந்துருங்க. அவர் சார்பில், அவருடைய சமூகத்தில் விழுந்துருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் இந்த யுத்தத்தை செய்கிறது நீங்கள் அல்ல. தாவீதுக்கு இந்த 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் யுத்தத்தை செய்தது தாவீது இல்ல,
கர்த்தருடைய சார்பில் விழுந்து கிடந்தான். அவனுக்காக கர்த்தர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பினார். கர்த்தர் அவனுக்காக யுத்தத்தை நடப்பித்தார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தாவீது பரிசுத்தம் பண்ணப்படாததினுடைய ஒரு காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான். எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான். ஆண்டவர் மற்றது எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணார் தெரியுமா? அவன் மேல இருக்கிற காலிங் எவ்வளோ ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்காக. உங்க மேல இருக்கிற அழைப்பு எவ்வளவு எவ்வளவு உறுதியானது என்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறதற்காக கர்த்தர் சிலரை நிராகரிக்கலாம். எங்க வீட்டில் மட்டும் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, ராஜாவாலும் புறக்கணிக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. 1 சாமுவேல்ல பார்க்குறோம், சவுல் நல்ல பராக்கிரமசாலிகளை தன்னுடைய எதில் தெரிந்து கொண்டார், தன்னுடைய ஆர்மியில பராக்கிரமசாலிகளை சவுல் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஆர்மியில் இருக்கிறாங்களா? அப்போ நிச்சயம் இவரும் அந்த கண்டெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருப்பார், இன்டர்வியூக்கு போயிருப்பார். ரிஜெக்டட். ராஜா புறக்கணித்து தள்ளிட்டார், வீட்டில் புறக்கணித்து தள்ளிட்டாங்க, சகோதரர்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். இங்கே யோசேப்புக்காது தகப்பன் இருந்தாருங்க, சகோதரர்கள் தான் புறக்கணித்து தள்ளினாங்க. இங்கே தாவீதுக்கு கூட நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது, கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் மட்டும்தான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை யோசேப்பை போல இல்லாமல் தாவீதை போட ஒரு சூழலை நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக பரிந்து பேசுகிற, உங்கள் சார்பில் உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு நிற்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நிற்க முடியலையா? விழுந்துருங்க, அவருடைய சமூகத்தில் விழுந்துருங்க. கர்த்தரை விட்டு தூரம் போனா உங்களுக்கும் எனக்கும் எந்த காரியத்திலும் நீங்களும் நானும் ஜெயத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம். கர்த்தர் தான் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். 2வது, தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? மேசியா ஒருவர் வருவார் என்கிற வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாடு குறித்த வெளிப்பாடு, பழைய உடன்படிக்கையிலேயே புதிய உடன்படிக்கையை குறித்த ஒரு வெளிப்பாடு. அதனால தான் சங்கீதம் 22 ரொம்ப அழகாக எழுதுறார். 1வது வசனம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 22 1வது வசனம். சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? சங்கீதம் 22 மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம். மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம் தான் சங்கீதம் 22. இந்த 22வது சங்கீதம் ஒவ்வொரு வசனம், முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நம்ம கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. இந்த பலியிட போகிற காளை இல்லைங்க, அடுத்தது ஒருத்தர் பலியிடப்பட போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அவர் பலியிடப்படும் பொழுது இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணுவார். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. சிலுவையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை குறித்த வெளிப்பாடு இருந்தது. ஓ, வெள்ளாட்டு கடா காளை இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, சொந்த இரத்தத்தினால ஒருத்தர் மீட்கப்பட போகிறார், மீட்க வரப்போகிறார். இந்த வெளிப்பாடு அவன் வாழ்க்கையை மாத்திட்டு. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதா? சிலுவையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்கிற வெளிப்பாடு. நாட் ஜஸ்ட் நாலேஜ், அறிவு இல்லைங்க, வெளிப்பாடு. அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம்னா என்னது? டார்ச் அடிச்சா வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்யறோம்? டார்ச் அடிச்சு நடக்கிறோம். இப்போ என் பாதையில, எல்லா பாதையிலையும் நான் இந்த வெளிச்சத்தை நம்பி தான் என்ன செய்யறேன்? நான் நடக்கிறேன். இந்த வெளிச்சம் எங்க அடிக்குதோ,
இங்க திருப்பணும்னா இங்க இந்த வெளிச்சம் அடிக்கும்னா இந்த பக்கம் போவேன், இங்க அடிச்சுச்சுன்னா இந்த பக்கம் போவேன். அப்போ கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிற அடிப்படையில் எல்லா நாளும் நான் என் வாழ்க்கையை திசை திருப்பி செல்லும் பொழுது, சிலுவையில் அவர் எனக்காக செய்து முடித்ததை நம்பி, அவர் எனக்காக செய்ததை விசுவாசித்து, நானும் எனக்கும் ஒரு சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், எனக்கும் சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, அவர் எனக்கு மீது ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறாருங்கிற இந்த வெளிப்பாடுல டிராவல் பண்ணும் பொழுது தேவ சித்தத்தை விட்டு நீங்களும் நானும் ஒரு நாளும் வெளியே போக மாட்டோம். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நாம் இருப்போம். ஏன்னா இந்த வெளிப்பாடு தாங்க நம்மளை டைரக்ட் பண்ணுது. நம்ம டைரக்ட் பண்ணல, வெளிச்சம் நம்மை டைரக்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு வெளிச்சம் இருந்தது, யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதுவும் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில சொன்ன 4வது வார்த்தையை முதல் வசனமாக எழுதுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அங்கே மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிருந்தது. இவர் எப்போ என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாரோ, அப்போ மனிதனுக்கும் மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது, பிள்ளை என்கிற உறவு உண்டாகிறது. உறவுல இருந்து ஆரம்பிக்கிறாருங்க. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு சங்கீதத்தை. அவருக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு தெரியுமா? குமாரன் வருவாரு, மனு குலத்துக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல இருக்கிற பிளவை அவர் சரி செய்கிறவராய் வருவார், சரி செய்கிறவராய் வருவார். இந்த வெளிப்பாடு அவருக்கு இருந்தனால தான் அவரை பரிசுத்தம் பண்ணல, டைரக்ட் அபிஷேகம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 6வது வசனம், அதே 22 6வது வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இயேசு மனுஷரால் நிந்திக்கப்பட்டார், எல்லாராலும் அவமதிக்கப்பட்டார். அடுத்தது, கர்த்தர் மேல் நம்பி இருந்தானே, அவர் இவனை சிலுவையில் இருக்கிற இயேசுப்பா சொன்னாங்க, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே விடுவித்துக்கொள். அப்படியே இயேசுனுடைய பாடுகளை குறித்து அப்படியே தெளிவாக எழுதுகிறார். இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். அடுத்தது நீங்கள் 2வது வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படியாவது இவரை குற்றம் சாட்டி விட வேண்டும், எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைந்து விட வேண்டும். பரபாஸ் என்ன செய்யுங்க? விடுதலை பண்ணுங்க. இயேசுவை சிலுவையில் அறைங்க. கிர்ச்சிக்கிறார்கள். அதை குறித்து அவர் எழுதுகிறார். இப்படி நீங்கள் அந்த சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா முழுவதும் எப்படி எழுதுகிறார்? இதை குறித்தே எழுதுகிறார். 16வது வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, விழாவில் குத்தினார்கள். குமாரனாகிய கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. அடுத்தது, என் எலும்புகள் எல்லாம் நாம் எண்ணலாம், அவைகள் என்னை நோக்கி பார்த்து, அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இயேசுவுக்கு என்ன நடக்கிறதோ அதெல்லாம் ஒரு வெளிப்பாட்டின் அறிவில் அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த வெளிச்சம் தாவீதை பரிசுத்தப்படுத்துச்சு. இந்த வெளிச்சம் தாவீதை பரிசுத்தப்படுத்துச்சு. இந்த வெளிச்சம் இருந்தா இன்னைக்கு ஏன் சில நேரம் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியல தெரியுமா? ஏன் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியல தெரியுமா? நமக்கு சில நேரம் இந்த வெளிச்சம் வேலை செய்ய மாட்டேங்குது.
சில நேரம் இந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறது இல்லை. இந்த வெளிச்சத்தில் சில நேரம் நம்ம நடக்கிறது இல்லை. அடுத்தது கடைசி வசனத்துக்கு அப்படியே வந்துடும். 30வது வசனத்துக்கு வந்துடும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, இப்போ இருக்கிற சந்ததி இது யாக்கோபிலிருந்து தோன்றினது, இது ஈசாக்கிலிருந்து தோன்றினது, இது ஆபிரகாமிலிருந்து தோன்றினது. ஆனால் அடுத்து ஒரு சந்ததி வருக போகிறது. அது கிறிஸ்துவினுடைய சந்ததியாய், அது இயேசுவினுடைய சந்ததியாய். எந்த தலைமுறைக்கும் இதுவரை கிடைக்காத ரகசியம் அந்த தலைமுறைக்கு கிடைக்கும். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆதி முதலாய் தலைமுறை தலைமுறையாய் வெளிப்படாது இருந்ததை இப்பொழுது கர்த்தர் புறஜாதியாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்னவெனில், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறையை கர்த்தர் என்ன எழுதுகிறார்? தாவீது நம்மை குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நம்ம ஒரு தலைமுறை ஆண்டவரை சேவிப்போம், இது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய இரத்தத்தால், சொந்த இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அதனால தாங்க ஆண்டவருடைய சந்ததி, அதனால தான் அவருக்கு சொந்தம். அப்படி இந்த காலைக்கு வந்தோம்னா, என்னாகமம் 19வது அதிகாரத்தில் முழுவதுமாக இந்த காளையை குறித்து பார்க்கலாம். இந்த காளையை குறித்து பார்க்கலாம். இந்த காளையை என்ன செய்கிறாங்கன்னா, பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் பலியிடுறாங்க. இயேசுவானவர் பட்டணத்துக்கு வெளியே பலியிடப்பட்டார். அடுத்தது, இந்த காளை பழுதற்றதாக இருக்க வேண்டும். இந்த காளை எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இப்போ இயேசுவானவர் பாவம் இல்லாதவராய் பலியிடப்பட்டார், பரிசுத்தராய், பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அடுத்தது, இந்த காளையினுடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதினால நீங்களும் நானும் பரிசுத்தவானாய் மாறுகிறோம். இந்த காளை மீது இவர்களுடைய பாவம் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டு பாளையத்துக்கு வெளியே அனுப்பப்படுகிற அனுபவம் என்னவென்றால், பாவம் எங்க போயிருச்சு? தூரமா போயிருச்சு. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினவர். இயேசு பாவத்தை சுமந்தவராய், பாவமாய் அவர் சிலுவையில் தொங்கினார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். பாவியாகவில்லை, பாவமானார். நாம் தேவனுடைய நீதியாகும்படி. ரொம்ப ஆழமான வார்த்தை. நம்ம நேற்று பார்த்தோம், அவருடைய இரத்தத்தினால யாரா மாறினோம்? நீதிமானாய் மாறினோம். இப்போ நீதிமான் இல்லை, நீதியாக்கி இருக்கிறார். அதை விட ஒரு படி மேலே. நீதினா என்னன்னு பார்க்கணும்னா ஆண்டவர் யார்கிட்ட தான் பார்க்கணும்? உலகம் யார்கிட்ட தான் பார்க்கணும்? உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான். நாம் தேவனுடைய நீதியாகும்படி. நீதியின்படி செய்கிறவன் நீதிமான். ஆமாவா இல்லையா? இப்போ நீதியாகவே கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் பாவமானார், இப்போ நாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். இது அவர் சிலுவையில் செய்து முடித்தது. இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவர் நம்மை நெருக்கி ஏவுவார். எதுக்கு ஏவுவார் தெரியுமா? அவருடைய வழியில் நடக்கிறது கர்த்தர் ஏவுவார். ஆமே, அதுதான் விசுவாச கிரியை. நேற்று தினத்தில் அழகா சொன்னாங்க பாஸ்டர் ஆலன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இப்போ கிரியை தொடங்கிறது எதில் தொடங்குதுன்னா விசுவாசத்தில் தொடங்குது. ஆனால் இந்த விசுவாசத்தில் கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இல்லை, விசுவாச கிரியை என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதன் அடிப்படையிலான கிரியை என்னிடத்தில் வெளிப்படணும். தாவீதுக்குள்ள அது இருந்துச்சுங்க.
தாவீதுக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு மட்டும் இல்ல, அந்த வெளிப்பாடை விசுவாசிச்சார், அதனுடைய கிரியை இருந்தது. ஆகையினாலதான் இயேசு தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு அவனை பரிசுத்தமாக்கிற்று. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அவருடைய 10வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இவனுக்கு இயேசுவினுடைய சரீரம், அவருடைய சரீரம் பலியிடப்படும் அப்படிங்கிற வெளிப்பாடு இருந்ததுனால தாவீது பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார். இப்போ உள்ள வந்தவொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. இப்போ புரிஞ்சுட்டா ஏன் தாவீதை பரிசுத்தம் பண்ணல? அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருந்தது. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருந்தது. கிறிஸ்துவை குறித்த, இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு எப்படி இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே நான் பிரசங்கிக்கிறேன். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறதுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனா இருக்கிறது. இன்றைக்கு சபை பலனடையணும்னா இயேசு சிலுவையில செய்து முடித்ததை நீங்களும் நானும் தியானிக்க இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறாருங்கிறத நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஒரு நீங்க நினைக்கலாம், என்னங்க இது சிலுவையில என்ன செஞ்சாரு? அவர் மரித்தாரு, பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு, வியாதி நீங்கிச்சு, சமாதானம் பிறந்துச்சு, தரித்திரம் போச்சு, இவ்வளவுதானங்க. இது ஒரே பிரசங்கத்துல முடிச்சிடலாமே, இதை போட்டு நான் டெய்லி தியானிக்கணுமா? நோ. அவர் எங்க செய்து முடிக்கிறாரோ அங்கதாங்க நமக்கு துவக்கமே ஆரம்பிக்குது. அவர் எங்க முடிக்கிறாரோ அங்கதான் புதிய துவக்கம் ஆரம்பிக்கிறது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது திரசிலை 2ஆய் கிழிது. ஏன்? புதிய துவக்கத்தை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆகவே அந்த வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அடுத்தது வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 110வது சங்கீதம், 110வது சங்கீதத்துக்கு நேரே அவரை 4வது வசனம் 110:4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். தாவீதின் சங்கீதம். இயேசுவை குறித்து எழுதுகிறார், அவர் பிரதான ஆசாரியர், அவர் ஆசாரியன். இயேசு சிலுவையில் கடைசி 3 மணி நேரம் இருளில் தொங்கினார். அது எதற்கு அடையாளம் தெரியுமா? அவர் பிரதான ஆசாரியராய் தொங்கினார். ஏன்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். பிரகாரம் மேலே கூரையே இருக்காது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி மேலே என்ன இருக்காது, ஷெட் இருக்காது, அது பிரகாரம். அங்கே பலிபீடம் இருக்கும், அங்கே யாருனாலும் உள்ள வரலாம். பரிசுத்த ஸ்தலம் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அங்கே என்ன இருக்கும்? குத்து விளக்கு இருக்கும், வெளிச்சம் குத்து விளக்குல வருகிறது. பிரகாரத்தில் மேலே கவரே இல்லாதனால வெளிச்சம் எப்பயுமே என்ன செய்யும்? இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருக்கிறதுனால வெளிச்சம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருக்காது, எதுவும் இருக்காது. அங்கே வெளிச்சத்துக்கு எதுவுமே இருக்காது. அங்கே கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ இயேசு கடைசி 3 மணி நேரம் இருளில் சிலுவையில் தொங்கினார்னா அவர் இந்த உலகத்திற்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் அவர் தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லைங்க, நம்முடைய பலவீனங்களை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிரதான ஆசாரியராய் தொங்கினார். வேதத்தை திருப்பிக் கொள்ள எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் என்று எண்ணுகிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம்.
15வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சோதனையை ஜெயித்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சோதனையை ஜெயித்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே தான் நீங்களும் நானும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர முடியும். ஏனென்றால் என் சார்பில் எனக்காக அவர் பலியானார். இந்த ஒரு வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. இந்த ஒரு வெளிச்சம் தாவீதுக்கு இருந்தது. ஆகையினால தான் தாவீதுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படலை. இப்போ அபிஷேகம் பெற்றான். அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அபிஷேகம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அபிஷேகம் பெற்ற தாவீதுக்குள்ளே நடந்த ஒரு காரியம் 17வது அதிகாரம் 16வது அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். இப்போ வாசிக்கிறதுல தேறிட்டான். அபிஷேகம் என்ன பண்ணிருச்சு? இவனை வாசிக்கிறதுல தேர வச்சுட்டு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் இப்போ இவனை வாசிக்கிறதுல தேர வச்சுட்டு அடுத்தது என்ன நடக்கிறது? அவன் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இப்போ அபிஷேகம் இவனை பராக்கிரமசாலியாய் மாற்றிவிட்டது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அவனுக்கு இருந்த வெளிப்பாடு முதல்ல அவனை அபிஷேகிச்சுச்சு. இப்போ இந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சதுனால அவன் வாசிக்கிறதுல தேறிட்டான். 2வது பராக்கிரமசாலியாய் மாறிவிட்டான். 3வது என்ன நடக்கிறது? அவன் யுத்த வீரன். எங்க இவ்வளவு நாள் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ யாரா மாறிட்டான்? எந்த சவுல் அவனை யுத்த வீரனாய் பார்க்காமல் அவனுடைய போர் சேவகரில் அவனுடைய இராணுவத்தில் சேர்க்காம நிராகரிச்சானோ அதே சவுல் முன்னாடி இப்போ ஆண்டவர் சவுளுடைய வேலைக்காரனை வச்சு சொல்ல வைக்கிறாரு, ஏய் நீ நிராகரிச்ச இந்த தாவீது ஒரு யுத்த வீரன். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணதானதல்ல. கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது காரிய சம்மர்த்தன். அவன் செய்கிற காரியம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரிய சம்மர்த்தன். அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். சபையே, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார்னா, கர்த்தர் சாமுவேலை ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க சாமுவேலை திசை திருப்பி பெத்லகேமுக்கு அனுப்புனார்னா ஒரு நோக்கம் இருக்கு. பெத்லகேமுக்கு வந்த சாமுவேலை ஒரு 7 பேரை ரிஜெக்ட் பண்ண வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவன் வந்தாதான் நான் பந்து இருப்பேன்னு சொல்ல வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ அவனை அபிஷேகித்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அபிஷேகம் பெற்ற தாவீது என்னுடைய தலையை உயர்த்தினார். பாடுறோம்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நாளும் வற்றி போகாது. தம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். நதி அல்ல, நதிகள் புறப்படும். எசேக்கியேல் 47 அந்த நதி பாயிற இடம் எங்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அந்த நதியில சகல மச்சங்கள் வந்து சேரும். அந்த நதி ஒரு ஹீலிங் நதி. இட்ஸ் a river of healing. அநேக ஜனங்களை ஈர்க்கிற, ஆத்துமாக்களை ஈர்க்கிற ஒரு அபிஷேகம், ஆத்துமாக்களை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அடுத்தது அபிஷேகம் பெற்ற தாவீதை என்ன நடக்கிறது என்றால், அடுத்தது சவுல் காண்கிறான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். 1 சாமுவேல் 18 அதனுடைய 28வது வசனம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். இப்ப வேலைக்காரன் சொல்றான் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்னு. சவுல் அதை ஏற்றுக்கொள்ளல. அவன் பார்த்தாதான் நம்புறான். இப்பதான் சவுலுக்கு தெரியுது கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார்னு. ஒருவேளை உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஆனா ஒருவேளை சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நீ கர்த்தருக்கு தூரமா போயிட்ட, கர்த்தர் உன்னை விட்டு தூரமா போயிட்டாரு, கர்த்தர் விலகிட்டாரு, நீ கர்த்தரோட இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் வரும், உங்களை பார்த்து சொன்ன அதே நபர்கள் கண்டறிந்து கொள்வார்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அபிஷேகம் உங்க தலையை உயர்த்தும். அபிஷேகத்தில் நிரம்ப ஆவியில நிரம்ப ஆவியானவருக்கு இடம் கொடுக்க எப்போ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு 120 பேர் இருந்த சபை 3000 மாறிச்சு. இது ஆவியானவரின் நாட்கள். இது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற நாட்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய நாட்கள். ஆவியானவரின் ஊழியத்தை செய்ய வேண்டிய நாட்கள். ஆவியானவரோடு இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டிய நாட்கள். இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டியது. எல்லா கர்த்தரையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்ய வேண்டியது. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஏன் அபிஷேகித்து இருக்கிறாருங்க? ரட்சித்தா மட்டும் போதுமே, ஆனா ஸ்பெஷலா அனாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்? He has called for his purpose. அவருடைய திட்டத்தை, அவருடைய தரிசனத்தை, அவர் கொடுத்ததை, அவர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த தாவீதுக்குள்ள வெறும் ராஜாவின் அபிஷேகம் மட்டும் இல்லைங்க, ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருந்தது. அதனால தான் தீர்க்கதரிசனமா சங்கீதம் 22ல் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க? சாமுவேல் அபிஷேகத்தில் வளர்ந்தாருங்க. தாவீது அபிஷேகத்தில் வளர்ந்தாருங்க. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 18வது வசனம். 19:18. 1 சாமுவேல் 19:18. தாவீது தப்பி சவுல் அவனை கொல்லுகிறதற்கு வகை தேடும்போது தாவீது என்ன செய்கிறார் என்றால், தன்னை அபிஷேகம் பண்ண சாமுவேல் இடத்துல போறார். எங்க போறாரு? சாமுவேல் இடத்துல போறார். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கினார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அபிஷேகம் பெற்றவன் இப்ப தப்பிக்கிறதுக்கு யார்கிட்ட அடைக்கலம் கேட்டு போறான்? யார்கிட்ட அடைக்கலம் கேட்டு போறான்? மனுஷனிடத்தில் அடைக்கலம் கேட்டு போகிறான். அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும் ஒரு நாளும் மனுஷரிடத்துல அடைக்கலம் கேட்டு போகவே கூடாது. அடுத்த வசனம் போய் தங்குனாங்கப்பா. அடுத்த வசனத்தில் என்னாச்சு? ராமாவுக்கு அடுத்த நாயோதில இருக்கிறான் என்று சவுலுக்கு ஆண்டவர் ஒட்டைப்பாரு. சில நேரம் ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நம்பாம மனுஷரை நம்பி போகும்போது கர்த்தர் அந்த காரியத்தில் அப்படியே ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டுருவார். சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் அறிவிக்கப்பட்டது? நீ அபிஷேகம் பெற்றவன், நீ என் சார்பில் நிற்க வேண்டியவன். நீ சாமுவேல் சார்பில் நிற்கிறவன் இல்ல, நீ தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போறவன் இல்ல. சவுல் தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போனாங்க கழுதையை தேடி. ஆனா தாவீதே, நீ தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போக வேண்டியவன் அல்ல, நீ என் பின்னே வர வேண்டியவன், நீ என்னை பின்பற்ற வேண்டியவன். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அந்நாட்களில் என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்தை கர்த்தர் திறந்திருக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன சேனையை எழுப்புகிற காலம் இது. தீர்க்க தரிசிகளுக்கு பின்னே ஓடுகிற நாட்கள் அல்ல இது. கர்த்தருக்கு பின்னே கர்த்தரை தேடி ஓடி ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு செயல்படுகிற காலம் இது. கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்ப வேண்டிய ஒரு காலம் இது. கர்த்தருக்காய் மாத்திரமல்லங்க, சாமுவேலோடு இருந்த காலத்தில்
ஆனால் தாவீது ஆண்டவர் அடுத்தது அதை சவுலுக்கு வெளிப்படுத்தினாலும் தாவீது சாமுவேலோடு இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு நாள் இருந்தாருன்னு தெரில. ஒரு வசனத்தில் 18வது வசனத்தில் சாமுவேலோடு சேர்ந்து கொண்டான் இருக்கு, அடுத்த வசனத்தில் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு இருக்குது. எவ்வளவு நாட்கள் இடைவெளி இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருந்த காலகட்டத்தில் சாமுவேலிடத்தில் கற்று தேறி இருக்கிறான். அப்படியே வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 23வது அதிகாரம், 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 23 2வது வசனம். அப்பொழுது தாவீது, நல்லா அந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துக்கோங்க, நல்லா பாருங்க. அப்பொழுது தாவீது அப்படின்னு போட்டு ஒரு கோலன் இருக்கும். நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், அடுத்த ஒரு கோலன் இருக்கா, நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். 23வது அதிகாரத்துல தான் 1 சாமுவேல் 16 தாவீதை இன்ட்ரடியூஸ் பண்றவரு 22 வரை தாவீது அப்படின்னு போட்டு ஒரு கோலன், கர்த்தர் அப்படின்னு போட்டு ஒரு கோலன்கிற வசனத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்போ இவர் கர்த்தரோட டைரக்டா பேசுற ஒரு அனுபவத்துக்கு வாராருன்னா 23 தான் என்ன செய்கிறார், வாரார். இது எப்படி வந்துச்சு தெரியுமா? சாமுவேலோடு தங்கி இருந்த அந்த நாட்கள்ல அவன் சாமுவேலோடு கற்று தெரிந்து கொண்டான். எப்படி இவர் ஆண்டவரோட பேசுறாரு, இவரை போல நானும் ஆண்டவரோட பேசணும். எப்படி இவர் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறாரு, எப்படி இவர் கர்த்தரின் சத்தத்தை கேட்டனால தான் அன்னைக்கு பெத்லகேமுக்கு வந்தாரு. கர்த்தரின் சத்தத்தை இவர் கேட்டதுனால தான் அன்னைக்கு அந்த 7 பேரை என் சகோதரர் ரிஜெக்ட் பண்ணாரு. கர்த்தரின் சத்தத்தை கேட்டனால தான் நான் உள்ளே வந்த உடனே இவனை அபிஷேகம் பண்ணு கர்த்தர் சொன்ன உடனே, ஓ என்னை பரிசுத்தம் மன்னாருக்கு முன்னாடியே அந்த தைலத்தை எடுத்து என் தலையில ஊற்றி அபிஷேகம் பண்ணாரு. இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி அவன் கேட்டிருப்பான். தாவீதோடு கூட இருந்து, சாமுவேலோடு கூட இருந்து கர்த்தரோடு எப்படி பேசுவது, கர்த்தரின் சத்தத்தை கேட்கறதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத, தன்னுடைய அபிஷேகத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வளர்த்துட்டான். அபிஷேகத்தில் வளர்ந்தான். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்ற நாளில் எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறோமா? அன்னைக்கு ஆண்டவர் என்ன அந்நிய பாஷை கொடுத்தாரோ அதே பாஷையை தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அது பாஷைங்க, அது இட்ஸ் a language, அது ஹெவன்லி பாஷை. அதுல அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக வாக்கியங்கள் உண்டு. வளர்ந்து இருக்கிறோமா? ஆவியின் வரங்கள்ல நீங்க வளர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், நீங்கள் தேடி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 9 வரங்களிலும் வளர வேண்டும், 9 வரங்களிலும் தேடி இருக்க வேண்டும். பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம்? 9 வரங்கள் இருக்கிறது. 8 வரங்கள் தேவன் மனிதனோடு இடைபடுகிறது. ஆனா இந்த பற்பல பாஷைகளை பேசுகிற அனுபவம் மட்டும்தான் மனிதன் தேவனோடு இடைபடுகிறது. 8 வழியில ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. அந்த ஒரு வழியாவது உருப்படியா பயன்படுத்தினா சபை இன்றைக்கு பெரிய ஒரு அதிசயத்தை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பட்டயம் கையில் இருக்குங்க, தீட்டாம வச்சா என்ன பிரயோஜனம்? யுத்தம் வரும்போது பயன்படுத்த முடியாதே. கோலியாத்து பட்டையோட நின்னான். கண்டிப்பா காலையில தீட்டிட்டு தான் வந்திருப்பான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு தெரியாது இந்த பட்டயம் தாவீது கைக்கு போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கையில பட்டயம் இருக்கு, தீட்டுறோமா? ஒரு கோலியாத்தே இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள வந்து வா பார்த்துக்கலாங்கிறானே. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் ஏகமாய் நிற்போமாகன்னு சொல்லி நிற்க வேண்டிய சந்ததி. என்னை நீதிமான் ஆக்கிறவர் என் சமீபத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் நம் தலையை உயர்த்தும். அபிஷேகம் நம் தலையை உயர்த்தும். அபிஷேகம் நம்முடைய தலையை உயர்த்தும். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்க தலையை உயர்த்த போகிறது. அபிஷேகத்தை கனப்படுத்துங்க.
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிங்க. அதிக நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. அபிஷேகம் அப்படிதாங்க வளரும். சும்மா ஆண்டவர் இங்கே சர்ச்சுக்கு வர்ற நேரம், ஆராதனை நேரத்தில் அந்நிய பாஷை பேச சொல்கிறாங்க, அப்போ மட்டும் நான் பேசுகிறனால நான் வளர்ந்துருவேன் இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்களும் ஆவியானவரும் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்த இடத்துல கிரேக்க பதத்தில் ஓக்கியோ டோமியோ என்று இருக்கிறது. ஓக்கியோ டோமியோ என்றால் கட்டி எழுப்புங்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறீர்கள், உங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறீர்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில் அதிகம் ஜெபிக்கும் பொழுது ஆவியின் சிந்தை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான கிருபை. ரோமர் 8வது அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 8வது அதிகாரம் கடைசியான வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 26, 27வது வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, தேவ சித்தத்தை அறிகிறதற்கு அந்நிய பாஷையில் அதிகம் ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்போ ஆவியின் சிந்தையில் நடத்தப்படணும். ஏன்னா ரோமர் 8வது அதிகாரம் முதல் வசனமே எப்படி தான் இருக்குன்னா, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ ஆவியின்படி நடக்கணும்னா ஆவியானவர் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் வழி காட்டுறவர் இல்லை, வழி நடத்துறவர். வழிகாட்டுறவர்னா, நான் இப்போ இங்கேருந்து வந்து க்ரௌன் ஆஃப் லைஃப் சர்ச்சுக்கு எப்படி போகணுன்னு கர்மாவில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நான் கேட்டேன்னா, யாராவது ஒருத்தர் அப்படி போய் அங்கே ஒரு போர்டு இருக்கும், அதில் லெஃப்ட்டில் திரும்புங்கன்னு சொல்லுவார். அது வழி காட்டுறது. வழி நடத்துறதுனா என் கையை பிடிச்சி அவரே கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். இன்னைக்கு ஏன் சில நேரம் வழி தெரியாமல் இருக்கும் தெரியுமா? ஆவியானவர் கையை பிடிக்கல. நம்ம இன்னும் அவர் கையை பிடிச்சிட்டாரு. அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தும்படியா நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?